எதிர்ப்புறத்திலே எதிரணியிலே 19 கூட்டணியாக சேர்ந்தவர்கள், 2019 கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள். 2021 கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள். அதன் பிறகு அந்த கூட்டணி சிதறி போனது. ஏன் சிதறியது, எப்படி அவர்கள் வெளியேறினார்கள் என்று மக்களுக்கே தெரியாது. பாமக வெளியேறியது, அதிமுக வெளியேறியது. அந்த 3 கட்சிகள் தான் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள தகுதி படைத்தவை. அந்த கூட்டணியிலே மற்ற கட்சிகளின் பெயர்களை கூட நமக்கு சொல்ல தெரியாது. நேற்று தான் அல்லது இன்றை காலை தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவிடையே போய் சேர்ந்திருக்கிறது. அண்ணன் அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக 0 என்று சொன்னார், 0 என்று சொன்னார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு மார்க் போட வேண்டும் என்று ஒரு பேட்டியிலே பத்திரிகையாளர் கேட்கிறார். அப்போது அவர் சொன்னார், பாஜகவுக்கு மார்க்கே போட முடியாது, 0க்கு கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் போடலாம் என்று சொன்னார். அப்போ ஒரு உண்மை தெரிகிறது, அவரும் பாஜகவை 0க்கு கீழே மதிப்பீடு செய்கிறார். நம்முடைய தளபதியும் பாஜக 0 என்கிறார். அந்த 0த்தோடு 1 சேர்ந்திருக்கிறது, அவ்வளவுதான். 0 + 1 = 1. பாஜக + பாமக = அவ்வளவுதான். இந்த 2 கட்சிக்கு இடையில் மட்டும்தான் இப்போது ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வேறு யார் யார் அந்த கட்சியிலே என்னென்ன உடன்பாடு ஏற்படுத்தியிருக்கிறார்கள், என்னென்ன தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டார்கள் என்று எதுவும் தெரியவில்லை. இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிரணியில் இருப்பவர்களின் நிலை. ஒரு அணியாக இருந்து 3ஆக சிதறி இப்போது 2ஆக மாறி நிற்கிறார்கள். அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறது, ஆளே கிடைக்கவில்லை. ஒரு வருஷமாக அண்ணாமலை கதவுகளை திறந்து வைத்தார், ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தார், யாரும் வந்த பாடில்லை. இவரே போய் பாமக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார். இவர் திறந்து வைத்த வீட்டு கதவுக்குள் யாருமே வரவில்லை. இவராக போய் பாமக கதவை திறந்து உள்ளே போய் பார்த்து தூக்கி கொண்டு வந்து விட்டார், ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்து விட்டார், அள்ளி கொண்டு வந்து விட்டார். அதிமுகவும் கதவுகளை திறந்து வைத்தது, யாரும் கிடைக்கவில்லை. ஆள் பிடிக்க பார்த்தார்கள், ஆள் பிடிக்க முடியவில்லை. அண்ணாமலை ஏன் அதிமுக வெளியே போனது, அண்ணாமலை உளறல் தான் காரணம். ஏன் அண்ணாமலை உளறினார், அவர் ஒரு ஆளுமை இல்லை, அதனால் உளறினார். தலைமை பண்பு அவரிடத்திலே இல்லை, அதனால் உளறினார். ஏன் திமுக கூட்டணி இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது, இது கொள்கை புரிதல் உள்ள ஆற்றல் வாய்ந்த ஆளுமை என்பதால் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இதுதான் டிஃபரன்ஸ், இதுதான் வேறுபாடு. மோடி வித்தை காட்டுகிறார்கள். 7 முறை கொண்டு வந்து மோடியை பேச வைத்து விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன வட இந்தியர்களா ஏமாறுவதற்கு? நீ ஜெய் ஸ்ரீராம் சொன்னதும் இவர்கள் உடனே மயங்கி விழுந்து மோடி மோடி என்று கூச்சல் போடுவதற்கு. யார் யார் எப்படி என்பதை எடை போடக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டு மக்களுக்கு, வாக்காளர் பொதுமக்களுக்கு உண்டு. சுயமாக சிந்தித்து வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல் தான் தமிழ்நாட்டிலே நடக்கிறது. ஏமாற்றி வாக்குகளை பறிக்கிற அரசியல் அல்ல, மோடி வித்தை காட்டி வாக்குகளை பறிக்கிற அரசியல் அல்ல. நீ யாருக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க வேண்டும், எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் போதனைகள் செய்யப்படுகிற மண். இந்தியாவிலேயே நள்ளிரவு 12 மணி வரையில் அரசியல் கூட்டங்கள் நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த கலாச்சாரத்தை இங்கே வளர்த்ததும் திராவிட இயக்கங்கள் தான், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாள்தோறும் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம். எல்லா கூட்டங்களிலும் இந்த அரசியல் பிரச்சாரங்கள் நடக்கும். வெறும் தேர்தல் பிரச்சாரம் கிடையாது. வட இந்திய மாநிலங்கள்லாம் தேர்தல் நேரத்தில் தான் பிரச்சாரம். பெரும்பாலான பொதுக்கூட்டங்கள் 8 மணிக்கே முடிந்துவிடும் வட இந்தியா மாநிலங்களிலே. நள்ளிரவு 12 மணி வரை எல்லாம் நடக்காது.
ஆக அரசியல் போதனை என்பது, அரசியல் பயிற்சி என்பது வெறும் கட்சி கூட்ட அரங்குகளில் நடப்பதல்ல, வீதிகளில் நடக்கிறது. தமிழ்நாட்டிலே வீதிகளில் நடக்கிறது. பொதுமக்களை அரசியல் படுத்துகிற நடவடிக்கைகள். கட்சிக்காரனை மட்டும் அரசியல் படுத்துறது இல்லை. ட்ரைனிங் கொடுத்து வாங்க, ஒரு 100 பேர் 200 பேர் 500 பேர் வாங்கன்னு ரொட்டீனாக வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சி கொடுக்குற மாதிரி வெறும் கட்சி தோழர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்குற அரசியல் தமிழ்நாட்டிலே இல்லை. பொதுமக்களையும் அரசியல் படுத்துகிற ஒரு அரசியல் தமிழ்நாட்டிலே உண்டு. அதனால் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவருடைய ஜம்பம் பலிக்காது, அவருடைய முயற்சி வெற்றி பெறாது. வரலாம். இப்போ என்னன்னா, ஓட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. எப்படி முயற்சிக்கிறாங்கன்னா, ஏசி சண்முகம் வா நில்லுங்க, ஒரு தொகுதியில் தாமரையில் நில்லுங்க. இப்போ ஏசி சண்முகம் வாங்க போகிற ஓட்டு 2 லட்சமோ 3 லட்சமோ அந்த ஓட்டெல்லாம் தாமரை கணக்கில் சேர்ந்துடும், பிஜேபி பர்சன்டேஜ். ஐஜேகே பாரிவேந்தர் வாங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு, நீங்கள் தாமரையில் நில்லுங்க. பாரிவேந்தருக்காக தான் அந்த ஓட்டு, ஆனால் அது தாமரை கணக்குக்கு போயிடும். ஏசி சண்முகத்திற்காகத்தான் அந்த ஓட்டு, ஆனால் அது தாமரை கணக்குக்கு போயிடும். அண்ணன் ஜி.கே. வாசனுக்காகத்தான் மூப்பனார் சமூகம் ஓட்டு போடும், ஆனால் அது தாமரை கணக்குக்கு போயிடும். அப்புறம் யார் அந்த கட்சியில் கூட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியல. சரத்குமார் அவர் கட்சியிலே போய் சேர்ந்துட்டார். அவருக்குன்னு தனியாக சாதி ஓட்டு வங்கிலாம் இல்லை. சமூக வாக்கு வங்கின்னு ஒரு சில கட்சிகளுக்கு இருக்கிறது. அந்த சமூக வாக்கு வங்கிகளை அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் மூலமாக வாங்கி அதை பாரதிய ஜனதா கணக்கில் ஏற்றி பாருங்க, என் கணக்கில் இவ்வளவு % ஓட்டு. ஜான் பாண்டியன் அவர் போய் நின்னார்னா அவர் ஒரு சைசபிள் ஓட்டு வாங்குவார். யாரும் ஜெயிக்க போறதில்லை. இந்த ஓட்டு என்ன நோக்கம் அவர்களுக்குன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் திமுகவுக்கு எதிராக இவ்வளவு பேர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு முயற்சிக்கிறார்கள். மோடிக்கு தெரியும், அந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கிற பாமகவுக்கும் தெரியும், வாங்கி இருக்கிற 10 தொகுதிகளிலும் தோற்க போகிறோம் என்பது பாமகவுக்கு தெரியும். தோற்பதற்காக 10 தொகுதி தெரியும். ஆனா அந்த ஒரு கட்சி மட்டும் மாம்பழம் சின்னத்தில் வாங்க போறாங்க. அந்த 10 தொகுதி அல்லாத பிற தொகுதிகளில் அவருடைய ஆதரவாளர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள். அந்த வாக்குகள் சமூக வாக்கு வங்கி தான். பாமகவுக்காக போட போற வாக்குகள் சமூக வாக்கு வங்கிகள். அந்த வாக்குகளையும் தங்களுக்கு விழுந்த வாக்குகளாக காட்டிக்கொள்ளப் போகிறது பாஜக. இவர்களுக்கென்று ஒரு ஓட்டு கூட தாமரைக்கு விழாது, மோடிக்காக விழாது. இவர்களின் நோக்கம் என்ன? வெற்றி பெற முடியாது. எதற்காக தேர்தலில் நிற்கிறார்கள்? தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி பாஜக என்று காட்டிக்கொள்ள வேண்டும். 2024 ஒரு 7%, 8% அல்லது 10% வரையிலும் வாக்குகளை வாங்கி காட்டிவிட்டால் 2026 திமுக வெர்சஸ் பிஜேபி என்று இருதுருவ அரசியலாக தமிழ்நாட்டு களத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அப்ப இதில் என்ன ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாவம் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அவரை இப்போது தனிமைப்படுத்தி விட்டார்கள். நீ போங்க, அண்ணாமலை வளர்றதை வச்சு வெளியேற்றி விட்டாங்க. ஆனால் உண்மையிலே வேணும்னு தான் அவரை வந்து புஷ்அப் பண்ணி வெளியே விட்டாங்க. இவர் வெளியே போனால் 2 விஷயம் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஒன்று, பிஜேபியோடு சேராத அதிமுக என்பதனால் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்பாத முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை அதிமுக பக்கம் ஈர்த்து விட முடியும். ஒரு 10% மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கலாம், இல்லைனா 100% அவங்களுக்கு போயிடும். அதை தடுக்கணும். இது ஒரு நோக்கம். 2வது, தேர்தல் நேரத்தில் பேரம் பேசுகிற போது திருமாவளவனோ அல்லது காங்கிரஸோ அல்லது ஏதாவது சில கட்சிகளோ கோபித்து கொண்டு நின்றால் அவர்களுக்கு வலை விரிக்கலாம். நாங்கள் பிஜேபியோட இல்லை, வாங்கலை எங்க கூட, அங்கே தர்றதை விட நாங்கள் 2 சீட்டு கூடுதலாக தரோம், 5 சீட்டு கூடுதலாக தரோம் என்று சொல்ல வைக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன். அப்ப திமுக கூட்டணியை எப்படியாவது பலவீனப்படுத்துவது, இதெல்லாம் திட்டம் போட்டு தான் மோடியும் அமித்ஷாவும் அதிமுகவை கழட்டி விட்டார்கள். அதுதான் உண்மை. அண்ணாமலை பேசியதால் கோபித்துக் கொண்டு போனது உண்மை என்றால்,
மோடி உடனடியாக தலையிட்டு பேட்சப் பண்ணியிருப்பார். ஐயோ போவாதீங்க, அந்த ஆள் ஏதோ தெரியாத பேசிட்டான், வேணா நான் அண்ணாமலையை மாத்திடுறேன், உடனே நான் தமிழிசையை மறுபடியும் போட்டாலும் போடுறேன் என்று போட்டிருக்க முடியும். இல்லை என்றால் டெல்லிக்கு வர சொல்லி பேசியிருக்க முடியும். இல்லை என்றால் இப்ப பாமகவை மிரட்டிய மாதிரி மிரட்டியாவது அதிமுகவை கூட்டணியிலே சேர்த்திருக்க முடியும். வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தால், 1-2 தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அதிமுகவையும் கூட்டணியிலே சேர்த்திருக்க முடியும். அவர்களிடத்திலே ஏவுவதற்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இடி இருக்கிறது, ஐடி இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது. ஆனா ஏன் பண்ணல? நீ அப்படியே இரு. 2 காரணம். நீ இந்த தேர்தலில் 40 இடங்களிலும் தோற்று போக வேண்டும். ஓட்டை விட நான் கூடுதல் ஓட்டு வாங்கி காட்டுவேன். அதிமுகவை விட கூடுதல் ஓட்டு வாங்கி காட்ட விருப்பம், அல்லது சமமாக வாங்கி காட்ட முடியும். கணக்கே இல்லாதவன் கணக்கு தொடங்கினாலே அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. அக்கௌண்டே கிடையாது, அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய திட்டம். அருமை தோழர்களே, மோடி அவர்கள் இங்கு வரும்போதெல்லாம் பேசுவது திமுக இந்து தர்மத்திற்கு எதிரானது, இந்துக்களுக்கு எதிரானது. இங்க உட்கார்ந்துருக்கிறதுல 90% பேர் இந்துக்கள் தான். அதுதானே இயல்பா இருக்க முடியும் எந்த கட்சியிலும். ஏன்னா முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் மைனாரிட்டிஸ், அவங்க எந்த கட்சியிலும் 100% இருக்க முடியாது. திமுகவில் கொஞ்சம் இருப்பாங்க, விசிகாவில் கொஞ்சம் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்சம் இருப்பாங்க. அது ஓவரால் கணக்கு பண்ணும்போது அது மைனாரிட்டியாக தான் இருக்கும். இந்துக்கள் தான் எல்லா கட்சியிலுமே மெஜாரிட்டியாக இருக்க முடியும். இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்றால் பெரும்பான்மை இந்து சமூகத்தினரின் வாக்குகளால் தான் அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அதை அவங்க டைலூட் பண்ண விரும்புறாங்க, டைவர்ட் பண்ண விரும்புறாங்க. நாம் விமர்சிப்பது சனாதன தர்மம் என்று சொல்லுவது, இந்துத்துவா என்று சொல்லுவது பிஜேபியின் பித்தலாட்ட அரசியல் தான். அதை தான் நாம் அம்பலப்படுத்துறோம். இந்து தர்மம் வேற, இந்துத்துவா வேற. சிவபெருமான் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, மகாவிஷ்ணு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, சபரிமலை ஐயப்பன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரே அவருடைய போன்ல எப்பவுமே சாமியே சரணம் ஐயப்பா தான், அவருக்கு நம்பிக்கை உண்டு. இது இந்துயிசம், இந்து தர்மம். பின்பற்றக்கூடிய விரதம் அது இந்து தர்மம். மறுபிறவி உண்டு என்ற நம்பிக்கை அது இந்து தர்மம். பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்களை ஏய்க்க கூடாது, கடவுள் கண்ணை குத்தி விடுவார் என்று நம்புவது இந்து தர்மம். நாம் அதை பேசல. பாஜக செய்கிற பித்தலாட்ட அரசியலை, அதுதான் அவர்கள் வைத்திருக்கிற பெயர் இந்துத்துவா. என்ன வைத்திருக்கிறார்கள்? முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல். அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கான நடவடிக்கைகள், அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஜனநாயக விழுமியங்களை அவமதிப்பது, சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருப்பது, ஜம்மு காஷ்மீரை உடைத்து சிதற வைத்திருப்பது, ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலம் இந்துக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பது, அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு தொண்டு செய்வது, கோல்வாக்கரின் அரசியலை உயர்த்தி பிடிப்பது, நாத்துராம் கோட்சேவை மகாத்மா என்று சொல்லுவது, காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவது, ஜவஹர்லால் நேருவை சிறுமைப்படுத்துவது, திராவிட அரசியலை கொச்சைப்படுத்துவது, பெரியாருக்கும் காவி பூச முயற்சிப்பது, வள்ளலாருக்கு காவி சாயம் பூசுவது, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது, இதுவெல்லாம் பாரதிய ஜனதாவும் சங் பரிவார்களும் செய்யக்கூடிய பித்தலாட்ட அரசியல். இதுதான் அவர்களுடைய இந்துத்துவ அரசியல். இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். இந்துத்துவம் என்பது வேறு, இந்து தர்மம் என்பது வேறு. திமுகவிலே பழனிமலைக்கு போகிறவர்களும் உண்டு, விரதம் இருந்து மொட்டை அடிக்கிறவர்கள் உண்டு. திருப்பதிக்கு போகிறவர்கள் உண்டு, மொட்டை அடிக்கிறவர்கள் உண்டு. திகாவில் இருக்க மாட்டார்கள், அது வேறு. திமுகவிலே உண்டு. என்னுடைய தாய்க்கு கடவுள் நம்பிக்கை உண்டு.
நான் ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போகிற போது ஏதேனும் ஒரு கோயிலுக்கு போய்விட்டு வந்து எனக்கு திருநீர் பூசுகிறார் என்னுடைய தாய். நான் அதை ஒருபோதும் மறுத்ததில்லை. என் நெற்றியிலே அவர் திருநீர் பூசுகிற போது நான் ஒருபோதும் அதை மறுத்ததில்லை. அவருக்குள்ள நம்பிக்கை அது. சில கிராமங்களில் என்னை அழைத்து கோபுர கலசத்திலே தண்ணீர் ஊற்ற வைப்பார்கள், என் தலையில் சுமக்க வைப்பார்கள். அவர்களின் உணர்வை மதித்து நான் தலையில் சுமந்து போயிருக்கிறேன், கலசத்தில் போய் ஊற்றி இருக்கிறேன். எனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக அல்ல, என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, என் மீது அவர்கள் காட்டுகிற பற்றுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அருமை தோழர்களே, நாம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்லுவதற்கு, அவரை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு, இந்தியா கூட்டணியை அமைத்ததற்கு இதுதான் காரணம். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. முத்தமிழறிஞர் கலைஞர் அரசியல் களத்தில் எத்தகைய ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை நாடு அறியும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழக அரசியலின் ஹீரோ அவர்தான். முதலமைச்சராக இருந்தாலும் தமிழக அரசியலின் ஹீரோ அவர்தான். 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத போதும் ஆட்சியில் இருந்தவர்களை விட ஆட்சியில் இல்லாத கலைஞரை பற்றித்தான் தமிழ்நாட்டில் பேச்சு இருந்தது. இந்தியா முழுவதும் பேச்சு இருந்தது. எத்தனையோ பல நெருக்கடிகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி, இந்த இயக்கத்தை யாராலும் அழித்துவிட முடியாது, என் மூச்சுக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இருக்கும் என்பதற்கு ஏற்ப தளபதி அவர்களையும் உருவாக்கி ஆளுமை மிக்க ஒரு தலைமையாக அவரை வளர்த்தெடுத்து, அவருடைய மூச்சுக்கு பிறகும் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இன்றைக்கு இயங்குகிறது என்றால் இது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அரசியலுக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி. கலைஞரின் மகன் என்கிற ஒரே காரணத்தால் தான் அவர் பதவிக்கு வந்து விட்டார் என்று பலரும் விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அவர் சாதாரண நிலையிலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து பல்வேறு சோதனைகளுக்கு இடையிலே அவர் ஒரு புடம்போட்ட தங்கமாகத்தான் இந்த இடத்திற்கு வந்து நிற்கிறார். எத்தனை நெருக்கடிகளை கடந்திருக்கிறார், எத்தனை இடர்களை சந்தித்திருக்கிறார், எவ்வளவு அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார், மிசா காலத்தில் எப்படி அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இவையெல்லாம் தமிழ்நாடு அறிந்த வரலாறு தான். அது ஒரு தகுதி என்றால் அதைவிட முக்கியமானது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் வார்த்தெடுத்த கொள்கைகளை, வடித்தெடுத்த கொள்கைகளை, வகுத்தளித்த கொள்கைகளை முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காப்பாற்றினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய அந்த கொள்கைகளை அவருடைய மறைவுக்கு பிறகும் கட்டி காப்பாற்றக்கூடிய கொள்கை சார்ந்த வலிமை கொண்ட தலைமையாக, கோட்பாடு சார்ந்த வலிமை கொண்ட தலைமையாக தன்னுடைய தகுதியை பெருக்கிக் கொண்டவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால்தான் தோழர்களே, இந்திய அரசியலிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 2018ஆம் ஆண்டு காவிரி நீர் சிக்கலுக்காக நடைபயணம் மேற்கொண்ட போது இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அத்தனை கட்சிகளையும் தோழமை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து போராட்ட களத்தில் அரவணைத்து சென்றார். அப்போது கருவானதுதான் இந்த கூட்டணி. 2019 உருவானதுதான், வடிவம் பெற்றதுதான் இந்த கூட்டணி. போராட்ட களத்தில் கருவுற்று தேர்தல் களத்தில் உருப்பெற்று தொடர்ந்து 6-7 ஆண்டுகளாக கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணி இயங்குகிறது என்றால் அதற்கு அண்ணன் அவர்களுடைய தலைமைதான், அவருடைய ஆளுமைதான் முதன்மையான காரணம். வேற எந்த மாநிலத்திலும் கூட்டணி அப்படி எல்லா தேர்தலிலும் தொடர்ச்சியாக நீடிப்பதில்லை.
2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை ஈட்டியது. தேனியை தவிர மற்ற 39 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 2021 இதே கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து ஆட்சியை கைப்பற்றியது. அதன் பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், பெருமளவிலே இந்த கூட்டணி வெற்றியை ஈட்டியது. இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்கப் போகிறோம். இந்த கூட்டணியில் ஒரு சின்ன பிசிறும் இல்லை, சிதறல் இல்லை, எந்த விதமான கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே எந்த விதமான முரண்பாடும் ஏற்படவில்லை. திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, புதிதாக மக்கள் நீதி மையம், இந்த கூட்டணி எவ்வளவு இன்டாக்டாக கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இது எதனால் நிகழ்கிறது? அண்ணன் அவர்களின் தலைமையால், ஆற்றல் மிக்க தலைமையால், வலுமிக்க ஆளுமையால், புரிதலுள்ள, கொள்கை புரிதலுள்ள ஆளுமையால் இது நீடிக்கிறது. இல்லை என்றால் எதையாவது பேசி கூட்டணியில் அண்ணாமலை மாதிரி உளறி கொட்டி கூட்டணி சிதறி போயிருக்கும். திமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு பாமக முயற்சித்தது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தலைவர், தமிழ்நாடு முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற புலி ஈந்தெடுத்த புலிக்குட்டி, அவருக்கு பிறந்த பிள்ளை. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்களே, அப்படி அவருக்கு எதையும் உற்று நோக்குகிற, மதிப்பீடு செய்கிற ஒரு ஆளுமை இயல்பாக இருந்ததால் எந்த ஊசலாட்டமும் இல்லை. சில பேர் புறவோக் பண்ணுவாங்க, அரசியல்ல ஆசை மூட்டுவார்கள், பெரிதுபடுத்தி தோற்றத்தை காட்டுவார்கள். இப்படி அப்படி, இதை செய்தால் அதை செய்தால், தலைமையை சுற்றி, எல்லா கட்சியிலும் தலைமையை சுற்றி அப்படி கருத்து சொல்வதற்கு ஒரு சக்தி இருக்கும். வெளியில் இருந்தும் ஊடகங்கள் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள். ஆனால் அவரிடத்தில் எந்த தடுமாற்றமும் இல்லை, ஊசலாட்டம் இல்லை. கூட்டணியை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்தில் துளியையும் இல்லை. நம்மோடு பயணித்தவர்கள் நம்மோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமில்லாமல் அவ்வளவு பேரையும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கும் ஏற்பாடு செய்தவர். இந்தியா கூட்டணியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் அங்கம் வகிக்கிறது என்றால் அதற்கான தளபதியின் அணுகுமுறைதான் காரணம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அதில் அங்கம் வகிக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சியும் அங்கம் வகிக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறைமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகள் என்று எல்லோரும் இன்றைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கிறோம் என்று சொன்னால் அண்ணன் அவர்களின் அரசியல் ஆளுமைதான் அதற்கு காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விழைகிறேன். ஆகவே நம்முடைய ரூட் கிளியர். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கான பாதை தெளிவாக இருக்கிறது. கண்ணு கெட்டிய தூரம் வரையில் எதிரிகளே இல்லை. இன்னும் யாரும் அப்படி உருப்பெற்று வரவில்லை. தமிழ்நாட்டிலிருந்துதான் அந்த புயல் மையம் கொண்டது. இந்தியா கூட்டணி என்கிற மையம் அறிவாலயத்தில் இருந்துதான் முதல் புள்ளி தொடங்கியது. இந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கான தளபதி அவர்களின் முயற்சி தான் முதன்மையானது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தோழர்களே, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஒரு அமைதி புரட்சி நிகழப்போகிறது. ராகுல் காந்தி நடந்திருக்கிற இந்த பயணம்
இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனை. அதை நாம் மனம் திறந்து பாராட்டியே தீர வேண்டும். வரலாற்றிலே நமக்கு தெரிந்த வரையில் சைனாவிலே மாசேத்துங் மக்களை திரட்டிக் கொண்டு மாபெரும் பயணத்தை மேற்கொண்டார். நீண்ட பயணம், அது வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. மாவோவின் நீண்ட பயணம் அங்கிருந்த பழமைவாதிகளின் ஆட்சியை தூக்கி எறிந்தது. மக்கள் சீனம் மலர்ந்தது, கம்யூனிசம் ஆட்சிக்கு வந்தது, ஒரு புதிய எழுச்சி எங்கே உருவானது. இன்றைக்கு உலகில் மிகப்பெரிய வல்லரசாக சீனா மாறி இருக்கிறது. அதன் பிறகு இந்திய அரசியலில், உலக அரசியலில் ஒரு நீண்ட நெடிய பயணம் கால்நடையாகவே தெற்கிலிருந்து வடக்கே, கிழக்கிலிருந்து மேற்கே என்று இந்தியாவை தன் காலடிகளால் அளந்து மக்களை சந்தித்து வந்திருக்கிற ஒரு பெரிய பயணத்தை ராகுல் காந்தி நடத்தியிருக்கிறார். அதை தொடங்கி வைத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும். கன்னியாகுமரியிலே அதன் நிறைவு விழாவிலே பங்கேற்று மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சங்கல்பம் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே நாட்டை மீட்டெடுப்போம், 40ஐயும் வென்றெடுப்போம் என்கிற உறுதியோடு கலைந்து செல்வோம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.